வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவை, எப்படி இதை ஃபாலோ பண்ணணும், ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் எடுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெர்ப்லைஃப் ஃபுட்டு மட்டும் போதுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ இந்த டவுட்டுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஹெர்ப்லைஃப் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணலாமா வேணாமா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஹெர்ப்லைஃப் ஃபுட்டு மட்டும் போதும், ஸோ கரெக்டாக ஷேக் ஃப்ரெஷ் இதெல்லாம் எடுத்தால் மட்டும் நமக்கு போதும், வெயிட் லாஸ் ஆகிடும் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான நியூட்ரிஷன் ஹெர்ப்லைஃப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. இது 100% ஒரு பெஸ்ட்டான நியூட்ரிஷன் தான். ஸோ லோ ஜிஏ இருக்கிறதுனால உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான நியூட்ரிஷன் ப்ராடக்ட் தான் ஹெர்ப்லைஃப். ஸோ இது எந்த விதமான நோய்களை தீர்க்கிறதுக்கோ இல்லை வெயிட் லாஸ்க்காகவோ வெயிட் கெயினுக்காகவோ சஜெக்ஷன் பண்ணி மட்டும் கொடுக்குற ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்டே கிடையாது. ஸோ நீங்கள் ஓவரான வெயிட் இருக்கீங்கன்னா அதுக்குண்டான டயட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணும், வெயிட் கெயினுக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான டயட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு கோச் மூலமாக மட்டும்தான் நீங்கள் கரெக்டான மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்காக வந்திருக்கீங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கே ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ப்ராடக்ட் மட்டுமே போதும் சொல்கிறாங்களே. ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் எடுத்தோன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு 3 மந்த்தோ ஒரு 6 மந்த்தோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஓனாகவே பை பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 0வாக தான் இருக்கும். என்ன மேம் சொல்கிறீங்க, அப்போது ஹெர்ப்லைஃப் ப்ராடக்ட் எடுத்தோன்னா வெயிட் லாஸ் ஆகாதா? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி எப்போவுமே டெம்ப்ரவரி வெயிட் லாஸ் ஜர்னியாவது இருக்கக்கூடாது. அதோ நான் ப்ராடக்ட் எடுத்தேன், வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், ஆனால் நான் ப்ராடக்ட் விட்டுட்டேன், ஆனால் திரும்ப கெயின் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களோட வெயிட் இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பரான மெத்தடில் உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் பண்ணணுன்னா ஒரு கோச் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணுற மெத்தட் ஒரிஜினலாக இருக்கணும். ஒரிஜினலாக ப்ராடக்டை எப்படி பை பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஹெர்ப்லைஃப் ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட், சேஃபான மெத்தட், நீங்களாகவே உங்கள் நேமில் ஓனாக ஐடி க்ரியேட் பண்ணி அந்த ஐடியில் நீங்கள் பை பண்ணால் மட்டும்தான் அது ஒரிஜினல் ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் இருப்பாங்க, அதை எப்படி பை பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணோம் எல்லாமே அந்த பர்சன் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் பை பண்ணி சேஃபான மெத்தடில் உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் ரைட். ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணாமல் நிறைய அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் லோ காஸ்ட்டில் இருக்குன்னு நீங்கள் காஸ்ட் வைஸில் மேனுவல் பண்ணி நீங்களாகவே ஓனாக பை பண்ணி நீங்களாகவே ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 0வாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டால் சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணவும் முடியாது, உங்கள் மணி வேஸ்ட், உங்களுடைய ஹெல்த்துக்கான ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா, கண்டிப்பாக ஒரு பேசிக் ப்ராடக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ணி அதை ட்ரையல் பாருங்கள். ட்ரையல் பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட மேலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ நீங்கள் ரெகுலராக எப்படி எடுக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே ஒரு கோச் இருப்பாங்க, அந்த கோச் கைடன்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் மட்டும் போதுமா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக பத்தாதுங்க. எப்போயுமே உங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷன் வேணும், பர்மனண்ட்டான வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 80% நியூட்ரிஷனாக 20% உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பர்மனண்ட் வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நேச்சுரலான வேல வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், உங்கள் ஹெல்த்துக்கான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெர்ப்லைஃப் பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.